சிவாய நம்ம சிவவணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூழமந்தலில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வாங்க சாமி பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கூழமந்தல் அப்படிங்கிற இந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சோழீஸ்வரர் அல்லது கைலாசநாதர்னு பெயருடைய இந்த சிவஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ராஜேந்திர சோழனோட அரச குருவான ஈசான தேவரோட வழிகாட்டுதலின் பேரில் ராஜேந்திர சோழனோட காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவிலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்கோவில். இப்போ சுவாமியோட மூலஸ்தானம் அதோட சுற்றி இருக்கிற மண்டபம் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. மற்ற எல்லாமே படையெடுப்பு காலங்களில் ரொம்பவே சிதிலம் அடைஞ்சிடுச்சு. சோழர் கோவில்கள்லேயே ரொம்ப விசேஷமாக, அதாவது கீழே அஸ்திவாரத்துலேருந்து கலசம் வரைக்கும் முழுக்க கல்லிலேயே செய்யப்பட்ட கோவில்கள் ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். அதில் இந்த கோவிலும் ஒன்று. தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி கட்டப்பட்ட கோவில்கள் அமைப்பு மாதிரி இந்த கோவிலில் முழுக்க கருங்கல் திருப்பணியில் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழனோட அரச குருவாக இருந்த அரச குருவுக்கு ரொம்பவே விருப்பப்படி கட்டப்பட்ட கோவில் இது. ஈசான தேவருங்கிறவர் தான் ராஜராஜ சோழனுக்கு அறிவுரைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கொடுத்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவராக மாற்றத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்காரு. அதனால் அவரோட நன்றி கடனை இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்லுவாங்க இந்த பகுதியில். அதே மாதிரி ராஜேந்திர சோழன் காலம்னா கிபி 11ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு மற்றும் 11ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தமாக சிறந்து விளங்கியிருக்கு. அந்த காலத்தில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு மதில்களும் சதுர்வேதி மங்கலம்ங்கிற கிராமங்களையும் நிர்வாகிகளையும் இவர் வழங்கியிருக்கார் ராஜேந்திர சோழன். அதுக்கான கல்வெட்டுகளும் இந்த கோவில் எச்சங்களில் கிடச்சிருக்கு. அது மாதிரி ஒரு காலத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. பிற்காலத்தில் படையெடுப்புகளாலேயும் பராமரிப்பு இல்லாமல் போனதுனாலையும் ரொம்ப சிதலடைஞ்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அளவுக்கு மட்டும்தான் கோவில் மிச்சம் இருக்குது. இதை விட ரொம்பவே பெரிய அளவில் இந்த கோவில் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இதோட பரப்பளவு, இடம், இந்த மூலஸ்தான மண்டபத்தை வச்சு கோவிலோட சுற்றுப்பிரகாரம் இதெல்லாம் கணக்கிடப்பட்டால் ரொம்பவே பெரிய அளவில் இருந்திருக்கும் ஒரு காலத்தில் இந்த கோயில். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மூலஸ்தான விமானமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் மண்டபமும் நந்தியும் துவாரபாலகர்கள் மூலவர் சுவாமி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ரொம்ப அந்த சோழர் காலத்து திருப்பணிங்கிறதுக்கான அடையாளமாகவும் இருப்பாங்க. சோழர்கள் வெற்றியின் சின்னமாகவும் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காகவும் பல சிவஸ்தலங்களை புதுப்பிச்சும் புதுசாகவும் கட்டியிருப்பாங்க. அந்த வகையில் புதுசாக சோழர்கள் முழுக்க கட்டின கோவில் இது. இப்பேற்பட்ட ஆலயங்களில் வழிபடுறதுனால நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது, அதாவது அரசர்களால் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டு கட்டப்பட்ட கோவில்கள் வெற்றியை தரவல்லதா அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படுது, வெற்றியை தரக்கூடியதாக சொல்லப்படுது. கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கட்டுவாங்க. அதாவது தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கோவில்களை உருவாக்குவாங்க. அப்படி மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில்களுக்கு நம்ம போனோன்னா காரிய வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கங்கையும் கடாரமும் கொண்டான் அப்படின்னு ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பட்டம் உண்டு. அதாவது கங்கையிலேருந்து கடாரம் வரைக்கும், அதாவது ஈழம், இந்த மாதிரி பல அந்நிய தேசங்கள், அதாவது வெளியே ஃபாரின் கண்ட்ரிஸையும் போய் வென்று ஜெயிச்சு கங்கையிலேருந்து கடாரம் வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவன் ராஜேந்திர சோழன். அப்பேற்பட்ட ராஜேந்திர சோழனுக்கு குலகுருவாக, அரச குருவாக, அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருந்தவர் ஈசான தேவருங்கிற பண்டிதர். அப்பேற்பட்ட அந்த பண்டிதருக்காக ராஜேந்திர சோழன் அர்ப்பணித்து அவரோட வழிகாட்டுதலில் முழுக்க கட்டின கோவில் இது. இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இது. சோழர்களோட பாரம்பரியம், கட்டிடக்கலை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்ற கோவில்களில் சோழர்கள் புனரமைச்சிருப்பாங்க, புதுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கோவில் முழுக்க A to Z சோழர்கள் கட்டியிருக்காங்க. அதனால் வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் கோவில், அந்த மாதிரி கோவிலோட வரிசையில் இதுவும் சேர்க்கப்பட வேண்டிய கோவில். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய கோவில் தான் இந்த சோழீஸ்வரர் கோவில். அதே மாதிரி இங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா வட்ட ஆவுடையாரோட சுவாமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பார். சோழர் காலத்து திருப்பணியோட மூர்த்தங்கள் அது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நந்தி ஒரு பக்கமும் கொஞ்சம் தலையை சாய்ச்ச மாதிரியும் இருப்பார். சுவாமியை நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ரொம்பவே வித்தியாசமான நந்தியாகவும் இங்கே இருப்பார்.
இங்கே இருக்கிற துவாரபாலகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சோழர் காலத்து திருப்பணியோட அடையாளங்கள் வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். தஞ்சாவூர் கோவில் நீங்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா சிற்பங்கள் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி கருங்கல் சிற்பங்கள் வந்து இங்கே இருக்கும். அங்கே கிரானைட்டால் கட்டியிருப்பாங்க. இங்கே இருக்கிற மூர்த்தங்கள் வந்து கருங்கல் மூர்த்தங்களாக வச்சுருப்பாங்க. இப்பேற்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரிய இந்த கோவில் வந்து சரியாக யாருமே மக்கள் அதிகமாக வர போக்குவரத்து இல்லாமையும் பக்தர்கள் அதிகமாக வராமல் இருக்கிறதுனாலையும் கவனிப்பற்று கிடக்கு. பக்தர்கள் அதிகமாக வரணும். இப்பேற்பட்ட பெருமைக்குரிய ரொம்பவே விசேஷமான ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய வரலாற்று பொக்கிஷத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்க்கணும். கண்டிப்பாங்க ஐயா.